ஜெல்லி கேர்ள் கிளாங் கேன் டூ பிசினஸ் கரியர் ப்ரொமோஷன் ஓவர்சி வேலை கிடைக்குமா? ஜெல்லி கேர்ள் பிசினஸ் செய்யலாமா? கரியர்ல ப்ரொமோஷன் வேணுமா? ஓவர்சியில வேலை கிடைக்குமா? எப்போ மேரேஜ் நடக்கும்? உங்களுக்கு வேலை செய்யணுமா, தொழில் செய்யணுமா, பிசினஸ் செய்யணுமா, வெளியில வேலை செய்யலாமா, நீங்களே நிதானம் இல்லாம இருக்கிறீங்களோ? சரி, என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். 6/2/92 6/2/92 பிறந்த இடம் 9:11 AM. என்னோட லைவ் மற்ற ஜோதிடர்கள்லாம் பார்க்கலாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு ஓடிட மாட்டேன் இல்லைங்க. அன்னைக்கு ஒரு ஜோதிடர் ஒருத்தர் லைவ் பண்ணிட்டு இருந்தாரு டிக்டாக்ல. சரி லைவ் பண்றாரு, என்னதான் பேசுறாருன்னு தட்டி உள்ள போய் தான் பார்த்தேன். டபாக்குன்னு யூசர் பிளாக்னு வந்துருச்சு. நாங்க நம்ம லைவ் எல்லாம் கரெக்டா போடுறோம், லைவ் முடிஞ்ச பிறகும் திரும்ப சரியா தானே போடுறோம் அப்படின்னு தான் நினைச்சேன். சரி, இந்த அமைப்புகள்ல ஜெல்லி கிளாங் இது பொருந்து ஓகே. ப்ரொமோஷன் ஓவர்சீல வேலை கிடைக்குமா? மேரேஜ் எப்போது நடக்கும்? நல்ல வாழ்க்கை அமையுமா? 10 வருஷம் கஷ்டப்பட்டீங்க. ஏன் கஷ்டப்பட்டீங்க? லக்னம் இங்க வலுத்து இருக்கக்கூடிய அமைப்புகள்ல லக்னாதிபதி கிட்டத்தட்ட ஒரு 6 டிகிரியில சூரியனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு தப்புங்க. லக்னத்தை குரு ராசியும் லக்னத்தையும் நல்லா அருமையா தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தான் அருமையான மங்கள யோகத்துல இருக்காரு. மருத்துவம், அதிகாரம், கட்டணம், நெருப்பு, ஆயுதம், சாப்பாடு நான் அதுல இல்லைங்க அப்படின்னாக்கா நல்லா பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு இங்க இருந்து வெளிநாட்டுல போயிட்டு கேப்ஸ்ல வேலை செய்யறங்க, இதுல வேலை செய்யறங்க, அதுல வேலை செய்யறங்கன்ற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் அமைப்புகள்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் அந்த சுக்கிரன் தாங்க. சுக்கிரன் செவ்வாயோட அமைப்பு தான். சரிங்களா? சரி, இந்த அமைப்புகள்ல சனி திசையில செவ்வாய் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் அதிபதியா வந்துடுறாரு. சனி திசையில ராகு புத்தி இந்த மார்ச்ல இருந்து வருது. சனி திசையில ராகு புத்தி. சனி திசையில் ராகு புத்தி முதலில் என்ன செய்வார்? முதலில் என்ன செய்வார்? 3ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கிறாரு, 10ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கிறாரு. 4 சனி திசையில ராகு புத்தி நல்லது எதிர்பார்க்கலாம் போல இருக்கே. சனி திசையில ராகு புத்தி தயவு செய்து பிறந்த இடத்த விட்டு வெளியில போங்கங்க. நிறைய விஷயம் வரும். ஆனா கும்பராசி சதய நட்சத்திரமா இருக்கிறீங்க. 6 பிப்ரவரி 92 6 பிப்ரவரி 92 9:11 AM கிளாங்ல பிறந்த நீங்க இப்பொழுதுக்கு டெம்பரரியா வெளியில போங்க. ஏன்னா சனி உங்களுக்கு 12ஆம் இடத்தோட மகர வீட்டுல இருக்காரு. சனி முடிஞ்சு வரக்கூடிய புதனும் மகர வீட்டோட இருக்காரு. புதன் முடிஞ்சு வரக்கூடிய கேதுவும் ஒரு மாதிரியான அமைப்புகள்ல வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள்ல பிற்பகுதி வாழ்க்கையில நல்லா இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல கூடங்க 7 சனி பெருசா கஷ்டம் எதுவும் இல்ல. ப்ரீவியஸ்ல நீங்க கஷ்டப்பட்டீங்க. லக்னாதிபதி கொஞ்சம் அடிபட்டு இருக்காரு. ஆமா, அந்த ஜாதகத்துல. ஆனாலும் அப்படி ஒண்ணும் இல்லைங்க. செவ்வாய் திசையில இருந்து மாற்றம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு சின்ன விபத்து அப்படி இப்படின்னு அடிபட்டுக்குவீங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய சில அமைப்பு அப்படின்ற அமைப்புல சில விஷயம் வரலாம். லக்னாதிபதி இங்க டிகிரி அமைப்புகள்ல லைட்டா ஒரு மாதிரி டிஸ்டர்பா அஸ்தகங்க அமைப்பு மாதிரி இருக்கிறது ஒரு தப்பு தாங்க. முதல்ல பலம் இழந்திருக்கிறாரு. அதனால பிற்பகுதி வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த சமையல், சாப்பாடு அந்த மாதிரியான அமைப்புகள்ல அந்த மருத்துவம், அதிகாரம், கட்டணம், நெருப்பு, ஆயுதம், பூமி, ரியல் எஸ்டேட் அந்த மாதிரியான தன்மைகள்ல செவ்வாய் சுக்கிரன் சார்ந்த அமைப்புகள்ல நல்லா வரக்கூடிய நல்ல ஜாதகங்க. சரிங்களா? வெளியில போலாமான்னா வெளியில போங்க. ஓசி அப்படி இப்படின்னு போங்க. கண்டிப்பாக நல்ல அமைப்பு வரும்.